21 அமைச்சர்களை இதுவரைக்கும் பதவியேற்க வைத்திருக்கிறார்கள். 21 அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பதவியேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அதுல குறிப்பாக 2 தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒருவர் பெண்ணாக இருக்கிறார். மாவீரர் தினம் தொடர்பாக அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் கையொப்பமிட்ட ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. குறிப்பாக அதில் என்ன விடயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போரின் போது உயிர் நீத்த உங்களின் பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்களை இம்மாதத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் வணங்கி வந்திருக்கின்றீர்கள். இதை அனைவரும் பகிர வேண்டாம் என்ற பகிர்வதனால இது ஒரு உண்மை செய்தி என்ற தகவல் மக்களுக்கு போய் சேரும். இந்த ஆட்சியில நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படும் என்று டில்பின் சில்வா அவர்கள் கூறியிருக்கார். ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலையும் சரி, பாராளுமன்ற தேர்தலையும் சரி, இவர்களுடைய பிரசாரங்களில் நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயம் குறிப்பிடப்படுகிறது. எங்களுடைய பாரம்பரிய கட்சிகளை புறமுதுக்கிவிட்டு இப்ப ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அவர் என்ன சொல்ல வாரார் என்று, நாங்கள் ஒரு சிங்கள ஜனாதிபதி ஒருவருக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய பழைய பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கின்ற ஜெனீவாவில் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற, அது மட்டும் இல்லாமல் ஜெனீவா தீர்மானங்கள் அண்மையில பேசப்பட்டு வந்த பல பிரச்சனைகள் தொடர்பாக, காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பான பிரச்சனைகள், இது தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு கேள்வியையும் எழுப்ப முடியாது. வடக்கிற்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்கிற்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டிய தேவை இல்லை என அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே இந்த வடக்கு கிழக்கிலிருந்து அவருக்கு ஒரு பெரும்பான்மை பலம் கிடைத்தது, இந்த பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்ததை வைத்துக்கொண்டு ஏற்கனவே மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள் தன்னை. ஜெஃப்னா படியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றே நாங்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெறும் என்று. அந்த வகையில் இன்றைக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வும் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக இதில் முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாகவே அனைத்து அமைச்சர்களையும் எடுப்பார்கள் அவர் சொல்லியிருக்கேன். வெளியாக்களுக்கு இங்கே இடமில்லை என்று ஏற்கனவே கருணை அமரசூரிய சொல்லியிருந்தவா. அந்த வகையில் 21 அமைச்சர்களை இதுவரைக்கும் பதவியேற்க வைத்திருக்கிறார்கள். 21 அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பதவியேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அதில் குறிப்பாக 2 தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒருவர் பெண்ணாக இருக்கிறார். பெண் அமைச்சராக பதவியேற்றவர் வந்து ஒரு தமிழ் பெண் அமைச்சர். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் யார் யார் பதவியேற்றார்கள், எந்தெந்த அமைச்சு பதவிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். பிரதமர் கருணை அமரசூரிய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்சங்க அமைச்சர். விஜிதஹேரத் வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா தொழில். சந்தன அபேரத்ன பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள். கர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு. சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம். இவாதான் பதவியேற்ற அந்த தமிழ் பெண் பிரதமர். லால்காந்த கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனம். அனுர கருணாதிலக நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு. ராமலிங்கம் சந்திரசேகர் இவர் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஜாழ் மாவட்டத்தின் அமைப்பாளராக இருந்தவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய. அவருக்கும் ஒரு அமைச்சு கிடைச்சிருக்கு. கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள். உபாலி பன்னிலகே கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல். சுனில் ஹந்துன்னெத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாமை அபிவிருத்தி. ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு, பாராளுமன்ற அலுவல்கள். பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள். கனித்தும சுனில் செனவி புத்த சாசன, சமயம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு. நலிந்த ஜெயதிஸ்ஸ சுகாதாரம், வெகுசன ஊடகம். சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு. சுனில் குமாரகமகே விளையாட்டு, இளைஞர் விவகாரம். வசந்த சமரசிங்க வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி. கிருஷாந்த சில்வா அபேசேன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம். அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சர். குமார ஜெயக்கொடி வலுசக்தி அமைச்சர். தம்மிக்க பட்டபெந்தி சுற்றாடல் அமைச்சு. இவ்வாறாக அந்த அமைச்சு பதவிகளையும் அதை பெற்றுக்கொண்டவர்களுடைய பெயர்களையும் நீங்கள் இப்போ பார்த்துனீங்க. உண்மையிலேயே இந்த 2 தமிழ் அமைச்சுக்கள், தமிழ் அமைச்சுக்கள் வந்து தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து ஒரு பாராட்டுக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக இங்கே இருக்கிற 2 பெண் அமைச்சர்களில் ஒரு பெண் அமைச்சர் தமிழர் என்பதும் ஒரு பெருமைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்
இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலி செய்தி ஒன்று அண்மை காலமாகவே பரவிய வண்ணமே இருந்தது. அது கிட்டத்தட்ட இன்றைக்கு காலையில இருந்தே அந்த போலி செய்தி பரவிய வண்ணமே இருந்தது. இது தொடர்பான விழிப்புணர்வுகள் கூட ஊடகங்களால் கொடுக்கப்பட்டது. இது ஒரு போலியான செய்தி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இச்சை வரைக்கும் இப்ப நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த சமயம் வரைக்கும் அந்த செய்தி பரவிய வண்ணமே இருந்தது. அந்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த செய்தி வந்து எப்படியான செய்தியாக இருக்குன்னா மாவீரர் தினம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கு. அந்த செய்தி பரவிய வண்ணம் இருந்த அதே சமயத்தில் அந்த செய்தி தொடர்பான பரவுகை இது ஒரு போலி செய்தி என்றும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வண்ணமே இருந்தது. அந்த வகையில் அந்த செய்தி எப்படி என்ன மாவீரர் தினம் தொடர்பாக அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் கையொப்பமிட்ட ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. குறிப்பாக அதில் என்ன விடயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு வணக்கம். நீண்ட நெடிய காலமாக தமது சுதந்திரத்துக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்து வாழ்ந்து வரும் தமிழ் மக்களே, போரின் போது உயிர் நீத்த உங்களின் பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்களை இம்மாதத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் வணங்கி வந்திருக்கின்றீர்கள். இவ்வாண்டு முதல் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்காக உயிர்கொடை தியாகம் செய்தவர்களை நீங்கள் எந்தவிதமான தடைகளுமின்றி நிம்மதியாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் நினைவு கூற முடியும் என்பதுடன் இறந்தவர்களை இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் ஆலயங்கள், பாடசாலைகள், அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டங்களின்றி மிகவும் அமைதியான முறையில் யாருடைய தொந்தரவுகளும் இன்றி நினைவேந்தல் செய்வதற்கான ஒரு அமைதியான சூழலை இன்று அடைந்துள்ளோம். அப்படி ஒரு அமைதியான சூழலை இயற்கைதான் எங்களுக்கு உருவாக்கி தந்துள்ளது என்று நினைக்கின்றேன். இப்படிக்கு அன்ரோகுமார அரசநாயக்க அதுக்கு மேல அவருடைய கையொப்பம். அந்த வகையில இந்த தகவல் வந்து உண்மையிலேயே பலராலையும் பகிரப்பட்டு வருகிறது சமூக வலைத்தளங்கள்ல. இருந்தாலும் இந்த செய்தி தொடர்பாக பல விழிப்புணர்வுகளும் அண்மையில வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஊடக பிரிவோ அது மட்டுமில்லாமல் உத்தியோகபூர்வ சமூக வலைத்தளங்கள், ஜனாதிபதிக்குரிய உத்தியோகபூர்வ சமூக வலைத்தளங்கள் எதிலேயுமோ இந்த செய்தி பகிரப்படவில்லை. ஆகவே இதை நாங்கள் ஒரு உத்தியோகபூர்வ செய்தியாக எடுத்துக்கொள்ளலாகாது என்று பலருக்கும் இதற்கான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. நாமும் அதைத்தான் சொல்றோம். இதை அனைவரும் பகிர வேண்டாம் என்ற பகிர்றதுனால இது ஒரு உண்மை செய்தி என்ற தகவல் மக்களுக்கு போய் சேரும். ஆகவே இது தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில இந்த மாவீரர் தினம் தொடர்பாக இந்த ஒரு தகவலையும் இற்றை வரைக்கும் அன்ரோகுமார அரசநாயக்க அவர்கள் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படும் என்று டில்பின் சில்வா அவர்கள் கூறியிருக்கிறார். ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி இவர்களுடைய பிரசாரங்களில் நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது தொடர்பாக இன்னும் பேசவில்லையே என்கின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில டில்பின் சில்வா அவர்கள் இது தொடர்பாக கூறியிருக்கிறார். நிறைவேற்று அதிகாரம் முற்றாக எங்களுடைய ஆட்சியில் ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அமைச்சரவை 21ஆம் தேதி கூட இருக்கின்றது. அதற்கு பிறகு இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு தகவலாக இருக்கின்ற அந்த வகையில் அவர்களுடைய பிரசாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு தகவல் என்று பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சார பாணி என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் அவர்கள் கூறியிருந்தவர்கள். இதனோடு தொடர்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள், ஒழுங்கான முறையில் விசாரணைகள் நடக்கும், விசாரணை அறிக்கைகள் வெளிப்படுத்தப்படும் என்று பல தகவல்களை சொல்லியிருந்தவர். அந்த வகையில் இது தொடர்பாக இன்னொரு செய்தியும் வந்திருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா 311 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கிடைச்சிருக்கு. அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நீதிமன்றத்தால் அறிவிச்சிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இது எந்த முறையில் கிடைச்சது என்ற அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்கணும் என்றும் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக ஏற்கனவே இது தொடர்பானவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்கணும். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் மைத்திரிபால சிறிசேன உட்பட இது தொடர்பாக இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் இழப்பீடு வழங்கணும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் அறிவிச்சிருந்தது. அந்த வகையில் அந்த இழப்பீடுகள் ஒரு தொகையாகத்தான் இது அறிவிக்கப்பட்டிருக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இனி அந்த ஒழுங்கான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் இடத்துல தான் இது தொடர்பான சரியான விளக்கம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் வந்திருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் இனி நாங்கள் எந்த ஒரு கேள்விகளையும் எழுப்ப முடியாது என்று பிரதீபா மகாநாம என்கின்ற சட்டத்தண்ணி அவர்கள் ஒரு கூறியிருக்கிறார். அவர் கூறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய கட்சிகளை புறமுதுக்கி விட்டு இப்ப ஜனாதிபதி அன்ரோகுமார அரசநாயக்க அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அவர் என்ன சொல்ல வாரார் என்று நாங்கள் ஒரு சிங்கள ஜனாதிபதி ஒருவருக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய பழைய பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கின்ற ஜெனீவாவில் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற அது மட்டுமில்லாமல் ஜெனீவா தீர்மானங்கள் அண்மையில பேசப்பட்டு வந்த பல பிரச்சனைகள் தொடர்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் அது மட்டுமில்லாமல் போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பான பிரச்சனைகள் இது தொடர்பாக நாங்கள்
இனி எந்த ஒரு கேள்வியையும் எழுப்ப முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது இனி ஒரு சமத்துவமான ஒரு புரிந்துணர்வு நல்லிணக்க அடிப்படையில் செல்கின்ற ஒரு ஆட்சி ஒன்று அமைத்திருக்கின்றது என்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த அன்ருகுமார ஜனநாயக் அவர்களுக்கு நாங்கள் இவ்வளவு வாக்களை கொடுத்து ஒரு சிங்கள ஜனாதிபதி ஒருவருக்கு தமிழ் அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து இவ்வளவு வாக்கள் வந்ததுக்கும் அவர்கள் தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு பூர்ணமாகவே அன்ருகுமார ஜனநாயக் அவர்களோட இருக்கிறது என்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கின்றார். ஆகவே இது இவ்வாறாக இருக்க இன்னும் பல விடயங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். நல்லிணக்க ரீதியாக இப்படி நாங்கள் இனி ஜெனீவாவில் கேள்வி எழுப்ப முடியாது என்று சட்டத்தனி அவர்கள் சொல்கின்ற அதே நேரத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார ஜனநாயக்க ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறார். இனி இந்த புலப்படுத்தும் அரசியல் இனி இங்கே நடக்காது. ஏற்கனவே வடக்கில் இருந்தது ஒரு தெற்குக்கு எதிரான ஒரு அரசியலை தான் வடக்கில் இற்றை வரைக்கும் செய்தோன்னு வந்தவர்கள். இப்ப மக்கள் எங்களுக்கு அதிகாரங்களை தந்திருக்கின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் ஒரு சமத்துவ அடிப்படையிலான ஒரு அரசியலை தான் மேற்கொள்வோம். இனி இங்கே பிளவுபடுத்தும் அரசியல் நடக்காது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில இதுவும் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எங்களுடைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எந்த அளவுக்கு இனி கதைக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இதையும் இனி இந்த அமைச்சரவை கூடிய பிறகு 21ஆம் தேதிக்கு பிறகான சூழலில் எப்படி இவர்கள் இயங்குகின்றார்கள், தேசிய மக்கள் சக்தி எப்படி இயங்குது என்பதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வர முடியும். ஆகவே அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் இந்த எங்களுடைய தமிழ் கட்சிகள் தொடர்பாக ஒரு முக்கியமான விடயத்தை கட்டாயம் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அண்மையிலே இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணை தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த கட்சிகளுடைய பிளவு தான். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு திக்காக பிரிஞ்சு நிற்கிறதா காரணத்தால் தான் மக்களுக்கு ஒரு குழப்பநிலை ஏற்பட்டிருக்கு. யாருக்கு நாங்கள் வாக்களிக்கிறது, இவர்களே தங்களுக்குள்ள பிரிஞ்சிருக்கணும், எங்களுக்கு எப்படி தீர்வை பெற்று தர போகிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இனமும் இந்த தமிழ் கட்சி மேல மக்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் கட்சிகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அண்மையில மணிவண்ணன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தைக்கும் அவர் சொல்லியிருப்பார், எல்லா கட்சிகளும் தமிழர்களுடைய நலன் சார்ந்து ஒன்றிணைந்தால் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் இதை ஒரு அழைப்பாகவே விடுக்கின்றோம், நாங்கள் ஒன்றிணைவதற்கான ஒரு அழைப்பாகவே மற்ற கட்சிகளுக்கு இதை விடுக்கின்றோம் என்று மாநிலத்தில் போட்டியிட்ட மணிவண்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார். அடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு விடயத்தை கூறியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து எங்களுடைய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, எங்களுடைய தேசிய பிரச்சனைகளுக்கான தீர்வு தொடர்பாக கதைப்பதற்கு ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து செயற்பட தயார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இந்த கட்சிகளுடைய ஒன்றிணைப்பு எல்லோரும் கூட்டாக செயற்படணும் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறதான் ஸ்ரீதர். அவர் அண்மையில தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரும் இது தொடர்பாக ஒரு சார்பான முடிவெடுப்பார் என்றுதான் நம்பப்படுகின்றது. ஆகவே இனி வருகின்ற மாநில சபை தேர்தலாக இருக்கட்டும், உள்ளூராட்சி பிரதேச சபை தேர்தல்களை இவர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரே கட்சியாக செயற்பட போகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே செயற்பட்டால் எந்த மாதிரியான முறையில் மக்கள் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இதையும் நாங்கள் இந்த தேர்தல் வருங்காலங்களில் தான் பார்க்கணும், தொடர்ந்தும் பார்க்கலாம் இவர்கள் எந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் தமிழ் கட்சிகள் இவ்வாறு இருக்கு. இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று நடந்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு ஜனாதிபதி உரையாற்றுவது வழமா. அந்த வகையில் ஜனாதிபதி அன்ருகுமார ஜனநாயக்க அவர்கள் தன்னுடைய உரையில பல விடயங்களை கூறியிருக்கிறார். அதில் அவர் பொதுப்பட முக்கியமாக கூறுற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுபட்ட அரசியல் இனி நடக்காது, வடக்கும் தெற்குக்குமான பிரிவினைவாதம் இனி பேசப்படாது என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் பார்க்கலாம். வடக்கிற்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்கிற்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டிய தேவை இல்லை என அவர் தெரிவிச்சிருக்கிறார். அதில் குறிப்பாக மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும். வெற்றி பெரியது, அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை. இலங்கையின் வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களின் ஆதரவும் தேவை என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருக்கிறார். தோற்றவர்களை காயப்படுத்திய வரலாற்றை மாற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் இந்த உரையில கூறியிருக்கின்றார். இத்தேர்தலில் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாக முன்வந்து செயற்பட்ட இளம் சமூகம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளனர்.
அவர்களுக்கு நன்றி எனவும் அவர் புலம்பெயர் உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எழுந்திருந்ததாகவும் அவர்கள் அனுபவிக்கும் அடக்குமுறையே இதற்கு காரணம் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். அதில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றார் என்று பார்த்தீங்கன்னா, பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை தாங்கள் வழங்க எதிர்பார்க்கவில்லை, இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என தான் எதிர்பார்த்ததாகவும் அதனால தான் இப்ப ஜனாதிபதியாகி இந்த விடயங்களை செய்வதற்கு முன்வந்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய உரையில கூறியிருக்கிறார். ஆகவே அவர் கூறின ஒட்டுமொத்த உரையின் சாராம்சம் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வடக்கு கிழக்கிலிருந்து அவருக்கு ஒரு பெரும்பான்மை பலம் கிடைத்தது, இந்த பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்ததை வைத்துக்கொண்டு ஏற்கனவே மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள் தன்னை, இனி ஒரு பிரிவினைவாதம் இருக்காது என்றதான் இந்த பாராளுமன்ற தேர்தல் சொல்லி இருக்கு. அதே மாதிரி நாங்களும் இனி இந்த பிரிவினைவாதத்தை கொண்டு வர மாட்டோம், இனி தெற்குக்கு ஒரு அரசியல் வடக்குக்கு ஒரு அரசியல் என்று இருக்காது. ஏற்கனவே வடக்கில் இருக்கிறார்கள், தெற்கே ஒரு எதிரியாக பார்த்த ஒரு வரலாறு தான் இருக்கிறது. இனி அந்த வரலாறும் இலங்கையின் வரைபடமும் மாற்றி அமைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது ஒரு சமதர்ம கொள்கை அடிப்படையில் ஏற்கனவே அவர்களுடைய கொள்கை, அதாவது இடதுசாரி கட்சியினுடைய கொள்கை அவ்வாறு தான் அமைஞ்சிருக்கும். சமதர்ம கொள்கை அடிப்படையில் அவர்கள் கொண்டு போயிருக்கின்றார்கள். இனி வருங்காலங்களில் இதை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது தொடர்பான பல செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஜெஃப்னா புடிய சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். Member of Parliament Ramalingam Chandrasekhar. මෙලකට අමාත්‍ය ධූරයේ දිරුන්දිම සිදු කරුණේ ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකර් මැතිතුමායි. ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன். අප විශ්වාස කරනවා සැප්තැම්බර් මාසයේ 21 වෙනිදා ගනු ලැබූ තීන්දුව තවත් ශක්තිමත් කරමින් අප කෙරෙහි මේ රටේ පොදු ජනතාව විශ්වාසය තබා තිබෙනවා. විශේෂයෙන්ම මේ නව පරිවර්තනය සඳහා අපේ රටේ ජනතාව උද්‍යෝගයෙන් සහ උනන්දුවෙන් සහභාගී වුණු බව අපි කවුරුත් දන්නවා. ලංකා ඉතිහාසයේ දේශපාලන සිතියම නිරන්තරයෙන් එළලා තිබුණේ උතුරට එරෙහි දකුණේ දේශපාලනයක්, දකුණට එරෙහි උතුරේ දේශපාලනයක්. එහෙම නැත්නම් එක් ජන කණ්ඩායම් අතර සැකය, අවිශ්වාසය, ක්‍රෝධය වර්ධනය කරන දේශපාලනයක්. හැබැයි අපි හිතනවා මේ මැතිවරණ ප්‍රතිඵලය මුළුමනින්ම පෙන්눔 කරන්නේ තවදුරටත් අපේ රටට බෙදීමේ දේශපාලනය වළංගු නොවන බව. උතුරෙත් දකුණෙත් නැගෙනහිරත් බටහිරත් පොදු ජනතාවගේ අභිලාෂයන් එකම කේන්ද්‍රයකට ගොනු කර ගැනීම සඳහා මෙම මහමැතිවරණය සමත් වී තිබෙනවා.